கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மற்ற நேரமாக தேவனங்களோடு இடைப்பட்டதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளாக எங்களை ஒரு நாள் இந்த நாளில் இணைத்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய வசனம் எப்பொழுதுமே எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் சரீரத்திலே சோர்ந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு தியோபனி சரீரம் இருக்கிறது, ஆவிக்குரிய மகிமையின் சரீரம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தில் நாங்கள் நிச்சயமாக வந்துதான் ஆகணும். ஏன்னா தேவன் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு உள்ளவராக இருக்கிறார். அப்போ சவரன் சொன்னது போல தேவன் எல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷன் விழுவான், தவறு செய்ய போகிறான், தவறு செய்து கொண்டு முடிஞ்சு தவறு செய்து கொண்டிருக்கிறான், தவறு செய்ய போகிறான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றையும் அறிந்த தேவன் ஏன் மனுஷனை தவறு செய்ய விடணும், அதுக்காக ஏன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்ற அநேகருடைய கேள்வியெல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆனால் பார்க்குறோம், தேவன் ஒரு அனாதி தீர்மானம் அவருடைய சிந்தையில் அவர் இருக்கிறது. தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. என்னடா பாருங்க, மனிதன் இந்த சரீரத்துக்கு வரைக்கல அவன் தவறுவான் என்றும் தவறு விட்டு கொண்டிருக்கிறான் என்றும் தவற போறான் என்றும் தேவன் அறிந்துதான் அவர் அதை செய்திருந்தார். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அவன் என்ன செய்கிறான், அவன் இதுக்குள்ள போறான். எங்க போறான்? தியோபனி சரீரத்தில். அந்த தியோபனி சரீரத்தில் மகிமையின் சரீரம் அப்படித்தானே? ஆமீன். அதுக்குள்ள போவான். அதனால் இந்த மாம்ச சரீரத்தில் வரும்பொழுது இந்த சரீரத்தில் அவன் எப்படி இருப்பார்னு சொல்லி தேவன் முன்கூட்டியே எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் முன்கூட்டியே அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தபடினால தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவருடைய சிந்தையை, அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி அந்தந்த காலத்தில் யாருக்கு எப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி தேவன் எல்லாமே அவருடைய அனாதி தீர்மானத்தில், அவர் அனந்த ஞானத்தில், அவருடைய திட்டத்தில் அது எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. இந்த நேரத்திலே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பாருங்க பவுல் என்ன சொல்றாருண்டா, தெசலோனிக்கர் முதலாவது தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன் 13ஆம் வசனத்தில், ஆயால் நீங்கள் தேவ வசனத்தில் எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமே, விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆயால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, பவுல் சொல்ற தன்னாலே கேள்விப்பட்டு, தங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க மனுஷன் சொல்றதா நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அந்த வார்த்தையை சொன்னாலும், தேவன் வார்த்தையை சொன்னால் தேவன் தான் அது செய்யறதா இருக்கு. அதான் பாருங்க, மனுஷர் பேசாத பேச்சை அந்த மிருகம் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அந்த ஒரு அந்த கழுதை தான் அங்கே பேசினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் கழுதைகளை தான் தெரிந்திருக்கிறார் தனக்காக. தான் பிரயாணம் செய்ய, தன்னுடைய வழிகளை கொண்டு போக, தான் எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு ஒரு கழுதையை அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப கழுதை தான் அதான் நாங்கள் படிக்கிறோம். கழுதை குட்டி நானாயான்னு நாங்கள் படிச்சிருக்கோம் தானே பாடு. அல்லேலூயா. அப்ப நாங்கள் பாருங்க, ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு கழுதைக்கு பேச தெரியாது. ஆனா அந்த மிருகத்துடைய வாயை திறந்து ஒரு தீர்க்கதரிசியுடைய தவறை சுட்டி காட்டுறது அது தேவன் பேசினதான வார்த்தையா இருக்கு. அப்ப தேவன் பேசுற வேளையில மனிதன் எப்பொழுதுமே சீர்திருத்தப்படுவார்ன்றத இது காரியமா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல், நீங்க மனுஷ வசமாகவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல், சார் ரொபின்சன் பேசினார், சார் வேறு ரூவன் பிரதர் பேசினார், இல்லாட்டி மேவின் அதை பேசுறார், இல்லாட்டி சார் எரிக் பேசுறார், இல்லாட்டி சார் எலியா பேசுறார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தாவி எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது பரிசுத்தாவியானவர் எங்களோட பேசுகிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. அதுக்காக நான் ஒரு சின்ன உதாரணத்தை செய்தியிலிருந்து வாசிச்சுட்டு நான் சோத்திரம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஏன்னா நேரங்கள் கடந்து போது வெக்க உண்டாக இருக்குது. பாருங்க, எப்பொழுதுமே தேவன் ஆவி வரமட்டாக நாங்கள் ஒவ்வொரு தரம் காத்திருக்கிறோம். தேவன் எங்களோட இடைப்படணுன்றதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பாருங்க, ஆமென். தீர்க்கதரிசி அவர் எப்பொழுது சொல்றாருன்னு சொன்னா, அந்த தேவனை தவறாக புரிந்து கொள்ளுதல் என்ற அந்த ஒரு செய்தியில் அவர் பேசுகிற வழியில் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எலியா தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது
தேவன் அந்த தேசத்துக்கு எலியா அந்த தேசத்துக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கவில்லை, தேவன் எலியாவுக்குள்ள இருந்து செய்ததா. அப்ப ஆகாப் ராஜாவும் அந்த ஜனங்களையும் எலியா தான் தவறாக புரிந்து கொண்டு அவன் மலையை நிப்பாட்டி இருந்தா, வானத்தை வெங்கலமா மாற்றினா, பூமியை இரும்பா மாற்றினா, இவன் தான் என்னுடைய பகைஞன் எல்லாருமே சிந்தித்தாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அவன் கொண்டு வரும் பொழுது அவனைத்தான் அவங்க பகைச்சாங்க. ஆனா அவர் தீர்க்கதரிசி சொல்றார், அவன் இல்ல, அவனுக்குள்ள இருந்த தேவன் தான் அதை செய்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நாங்க வருகிறது பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, தவறாக புரிந்துகொள் நம்மை அநேக பிரச்சனைக்குள்ளாக கொண்டு சென்று விடும். தவறாக புரிந்து கொள்ளுதல் நம்மை அநேக பிரச்சனைக்குள்ளாக கொண்டு சென்று விடும். அநேக சமயங்கள் மக்கள் மற்றவர் கூறினது அப்படியே திரும்ப கூறுகையில் அங்கேதான் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளணும். அது ஒரு நபரை தொல்லைக்குள்ளாக தள்ளிவிடும். நாம் எதை குறித்து பேசுகிறோமோ அதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் நாம் சற்று காத்திருத்தல் நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீர்கள். முதலில் நான் அது என்னவென்று கண்டு கொண்ட பிறகு அதை கூறுதல் எனக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். பாருங்கள், ஆனால் எப்பொழுதுமே நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம் என்பது போல காணப்படுகிறோம். மேலும் இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்வோம். தேவனுடைய ஒரு மனிதன் வார்த்தையை கொண்டு வர மனிதன் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். என்றால் அவன் தேவன் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஆகையினால கர்த்தர் அந்த இருதயத்தை அவர் திருப்புகிறவராக இருக்கிறார். இப்போ அருமையான சகோதரன் சொன்னார் என்னென்றா, 3 கூட்டங்கள் இருக்கிறார்: விசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள். இப்போ தீர்க்கதரிசி சொல்றார், எடுத்துக்கொள்ளப்படுதலில் மாத்திரமில்லை, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அங்கால வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குத்தானே, அந்த நியாய தீர்ப்பு, அந்த சிங்காசன நியாய தீர்ப்பு வரும் மட்டும் இந்த 3 கூட்டத்தாரும் வருவாங்க. ஆமே. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய தாயார் ஒரு கதை சொல்லுவாங்களா, எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கடா, நீ சிவப்பு முள்ளங்கியிலிருந்து நீ ரத்தத்தை எடுக்க முடியாது. ஆமே. இரத்த முள்ளையிலிருந்து ஒன்றிலிருந்து தான் நீ ரத்தத்தை எடுக்க முடியும். விசுவாசிக்க முடியாத மனுஷனிடத்திலிருந்து நீ விசுவாசத்துக்கு நீ கண்டுகொள்ள முடியாது. விசுவாசிக்க கூடியதான ஒரு இருதயத்துக்குள்ள இருந்துதான் நீ தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமே. விசுவாசம் என்பது என்ன, தேவன் என்பது என்னன்னு சொல்லி சொன்னா புரிந்து கொள்வதில்லை, அது ஏற்றுக்கொள்வது. விசுவாசம் என்பது ஏற்றுக்கொள்வது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யார் என்னத்த காரியங்களை சொன்னாலும் என்ன சொல்லப்படுகிறது, மனுஷ வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவவசனமாக ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் அதை இடவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அது மெய்யாகவே தேவவசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலன் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறாரு. நாங்கள் ஒன்றாக கூடிய ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த நாள்லையும் கூட நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடுறதுக்கு காரணம், அருமையான சகோதரன் மேவின் கூட கொழும்புல இருந்து இங்கே வந்திருக்கிறார், சகோதரன் ரோபின்சன் வந்திருக்கார், சகோதரன் ரூபன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் கூடி ஒரு காரியத்துக்காக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால், எங்களுக்கு முன்பாக ஒரு ஆராதனை ஒன்று நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஆமே. இந்த மன்னாரில் நாங்கள் ஒரு ஆராதனை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறபடினால அந்த ஆராதனை வேற யாருக்கும் அல்ல, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம். அல்லேலூயா. யாருக்கு? எங்களுக்காக. ஏனென்றா ஒரு எழுப்புதலையும் ஒரு அதாவது ஒரு எழுப்புதலையும் ஒரு அபிஷேகத்தையும் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர்றது, தேவ ஜனங்கள் ஒன்றாக கூடும் பொழுது தேவன் அங்கே அசைவாடுறவராக இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. குஷ்டரோகிகள் அங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அந்த தூதன் அந்த தண்ணீரை கலக்கும் பொழுது அந்த தண்ணீர்ல முதலாவது குதிக்கிறவன் சுகம் பெறுகிறவனாயிருக்கான். ஆமே. அப்ப பாருங்க, இந்த தண்ணீர் அநேக நாட்களாக அங்கே கலக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் தூதர்கள் அங்கே வர வேண்டியதா இருக்கு. அந்த தூதன் எப்ப வர வேண்டும் என்று சொல்லி சொன்னா, தேவன் அனுப்புற நேரம் தான் அங்க வரும். அந்த தேவன் அனுப்புற நேரம் அந்த தூதன் வரும் பொழுதுதான் தண்ணீர் கலங்கப்படும். அங்கதான் சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மன்னார் தேசத்திலையும் கூட நாம் தேவனுடைய மனிதர்களை அழைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜனங்கள், இங்க இருக்கிறதான ஜனங்கள், நாங்கள் மாத்திரம் இந்த இடத்துல இருக்கிறவங்களே, நான் இருக்கிறேன், சௌரன் எலியா இருக்கிறேன், இன்னும் பல பேர், கொஞ்சம் பேர் இருக்கிறோம். நாங்கள் மாத்திரம் இந்த மெசேஜுக்காக அழைக்கப்படையும். இந்த அழைக்கப்படாத ஜனங்கள் இந்த இடத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சரியா? நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அழைக்கப்படாத ஜனங்கள் எங்கேயோ இருக்கு. ஆனா தேவன் பாருங்க, பவுல சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போகணும். போகும் பொழுது அந்த ஊரார் என்ன செய்யறாங்க, போட்டு அவனை அடின்னு அடிச்சு குற்றுயிரா அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். ஆனா அவர் திரும்பி என்ன செய்றார், அவங்க எல்லாரும் விட்டுட்டு போனோம், திரும்பி அந்த பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டு பிரசங்கம் பண்ணுகிறார். விளங்குதா? அப்போஸ்தலர் அவர் செய்தி பேசுற, சுவிசேஷத்தை
பேசும்பொழுது ஆண்டு சொல்ல இங்கே உனக்கு ஆத்துமாக்கள் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல இருந்து ஆத்துமாக்களை கொடுக்கிறார். ஆமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவன் கிரியை செய்ய முடியாத மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியம் மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுக்காக நாம் ஒன்றை செய்ய வேண்டும்னு சொல்லி ஆயத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அந்த முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்துக்களை தேவன் எங்களுக்கு தருவார். இந்த நாட்கள்ல நீ இந்த யூதருக்காக நிக்காவிட்டால் ரட்சிப்பு வேற வழியாக வரும். அப்பொழுது நீ என்ன செய்வார்? ஆமே. அப்ப இப்ப பேசப்பட்ட பரிசுத்த ஆவியுடைய வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிதுன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற குணாம்சங்கள், எங்கள்கிட்ட இருக்கிறதான தவறுகள், தவறான புரிந்து கொள்ளுதல், கோபிக்கிறதோ, மன்னிக்க முடியாது, இல்லாட்டி ஒருவரோட சேர்ந்து கொள்ள முடியாது, இல்லாட்டி கடந்த காலங்களில் இவர் இப்படியாக இருக்கிறார், இவர் இப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கிறார், இவர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதனால இவரோட ஐக்கியப்பட முடியாது, இவரோட சேர முடியாது, அவர்கிட்ட வார்த்தை இல்லை, அவர்கிட்ட செய்தி இல்லை, அவர்கிட்ட இது இருக்குன்னு இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் எங்கள் மெசேஜில் இருக்கிறவங்க இந்த பிரிவினையான காரியங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் என்ன செய்யறான்னு பாருங்க. தேவனுடைய ஆவி என்ன செய்யறா, எல்லாரும் ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பாயிண்ட தான் அவர் சொன்ன, நீங்க லைனை விட்டு போய்கொண்டிருக்கிறீங்க, அந்த போலியமை விட்டு நீங்க போய்கொண்டிருக்கீங்க, நேரா வாங்க, அந்த ரெக்குக்குள்ள வாங்க என்று சொல்லி தீர்க்கதரிசி அழைக்கிறார். ஆமே. அப்ப தீர்க்கதரிசி அந்த கூக்குரலை விடுகிறார். அப்ப மனவாட்டிக்குள்ள இருக்கிற அந்த நபர்கள் தான் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த கூக்குரல் இடும் பொழுது நாங்க என்ன செய்யறோம், நாங்க லைனை விட்டு போகணும். எப்படி நாங்க லைனை விட்டு போய்க்கிறோம்? நம்முடைய தன்மைகளால், நம்முடைய குணங்களால், நாம் தவறாக புரிந்து கொள்ளுதலால். தேவனை வந்து பாருங்க, நாம் புரிந்து கொள்ள முடியாது, நாங்க விசுவாசிக்கத்தான் முடியும்னு திருப்பி சொல்றேன். அப்ப தேவண்ட காரியங்களை வந்து ஆமென்றும் ஆமேன் என்று நாங்கள் விசுவாசிக்கத்தான் முடியும். தேவன் ஏற்ற வேளையில அதை எங்களுக்கு புரிய வைப்பார். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க தவறி இருக்கிறோம். சரியா நான் சொல்றேன். ஆமே. அப்ப ஆகவே தான் தேவன் எங்களுக்கான இப்படியான ஒரு காரியம் இருக்கிறது. நாங்கள் செய்ததான ஒரு பெரிதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த மன்னார் பிரதேசத்துல வந்து ஒரு சபை கூடுதலாக நாங்கள் ஒன்றாக கூடி ஒரு ஆராதனை செய்யாமல், இல்லாட்டி நாங்கள் ஆங்காங்கே பிரிந்து இருக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை பிசாசு எங்கள் இடத்துல வச்சிருக்கிறோம். விளங்குதா? அது ஏதோ நான் சவரன் ஏரியாவை தவறாக புரிஞ்சிருக்கலாம், சவரன் மேவினை தவறாக புரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி வேறு யாரையும் தவறாக, அதே மாதிரி நீங்கள் என்ன தவறாக புரிஞ்சிருக்கலாம். இதை எல்லாத்தையும் யார் செய்யறேன்னு சொன்னா, அந்த ஒழுங்குல இருந்து எங்களை விட செய்யறது வந்து சாத்தான். அவனுடைய தந்திர உபாயங்கள் தான். அவனுடைய தந்திர உபாயங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. பிசாசுடைய தந்திர அவனுக்கு ஏற்றிருந்தீங்களா, அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அது எப்படி ஏற்றிருக்க வேண்டும்? அது வந்து தேவனுடைய வார்த்தையினால தான். ஆமே. தேவனுடைய வார்த்தை தான் வந்து இப்ப எங்களோட பேசிக்கணும். ஏன்னா நாங்க தேவவசனமாக தானே ஏற்றுக்கொள்றோம். இது எனக்கு தான் சொல்லியிருப்பாரா, இல்லாட்டி அவருக்கு தான் சொல்லியிருப்பாரான்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற மாத்திரம் இல்லை. தேவன் வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொண்டாந்து தரும் பொழுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான். ஆமே. அப்ப நாங்கள் நிதானித்து அறியணும்னா பரிசுத்த ஆவிகளிடத்தில் இருந்தால் தான். அல்லேலூயா. அப்ப ஏனென்றால் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு அந்த காரியங்களோடும் புரிய விடும். ஆனா சொல்லியிருக்கிறாரு சொன்னார், நாங்கள் தியோபனி சரீரத்தில் இருந்தா எங்களுக்கு அந்த தன்மை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை அடிச்சு பிச்சு கொண்டு போயிருப்போம், எங்களுக்கு தெரியும். ஆனா மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனாலதான் நமக்குள்ளே அப்படிப்பட்டதான சந்தர்ப்பம். நாம் எல்லாமே தவறுவோம், ஆனா நாங்க பாவம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் பாவம் என்பது வந்து எப்பொழுதுமே அவிசுவாசமா இருக்கிறது. தவறு என்பது வந்து மனிதன் தவறுவான். அந்த தவறுல இருந்து கை கொடுக்கறதுக்காக தேவன் எப்பொழுதுமே எங்களுக்கு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் எங்களை கொண்டு வருகிறதா இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, தாய் கொடுக்கிற, அதாவது பால் கொடுக்கிற தாயானவள் எப்படி தன் பிள்ளைகளுக்கு இறங்குறாளோ அதே போல நாங்கள் ஒரு தாயாக இருந்து ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறோம். இப்ப தாய் ஒரு பிள்ளை தவறும் பொழுது, விலகும் பொழுது எந்த இடத்துல தவறும், அதுக்கு என்ன தேவை, எப்படி இருக்குன்னு சொல்ல ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும். ஏன்னா பவுல் சொல்ற, அவர் தான் ஒரு மெய்ப்பன். ஆமென். புறஜாதி ஜனத்தை நான் தேவத்துல கொண்டு வரதுக்காக எனக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கு, இந்த சுவிசேஷம் கையளிக்கப்படு, இந்த சுவிசேஷத்துக்கு நான் தாயானேன் என்று சொல்றேன். அப்ப யார் என்று சொல்லிச்சுன்னா அது பவுல் தான். அப்ப அந்த பவுல் அதை சொல்லும் பொழுது இன்றைக்கு பவுல் இல்லாட்டி அதே சுவிசேஷத்தை யார்த கையில கொடுத்திருக்கிறார்? இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறதால உண்மையான ஜீவனுள்ள கற்கள் தான் நாங்க. அப்ப இந்த செய்தியை கொண்டு வர ஒரு மனிதனுக்கு தான், அவனுக்கு தான் தெரியும் தாய் என்று சொல்லி. அப்ப தாய் என்ன செய்வா? பிள்ளை கொலை செய்தாலும் தவறு செய்தாலும் அவருக்காக ஜெபம் பண்ணி, அல்லாட்டி அவருக்கு புத்தி வை சொல்லி அவரை அரவணைத்து, அவரை அந்த ஆளை நேசித்து, அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை எப்படியாவது இழந்து போக மாட்டேன். அல்லேலூயா. எங்க வீட்டிலே அது அனுபவம் இருக்கிறது. அப்ப தாய் எப்பொழுதும் என்ன, அந்த பிள்ளைக்காக எப்பொழுதும் கண்ணீர் விட்டு, கவலை விட்டு, அழுது விட்டு
என்னத்தை பேசினாலும் என்னத்தை கீழ்படியாடி திரும்பி 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 போய் அங்கே ஏன்னா அதை கொண்டு வர வேணும். அது பெத்த அருமையெல்லாம் அந்த தாய்க்கு தான் தெரியும். ஆமீன் இல்லையா? அப்போ நான் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவதனை படுகிறேன் என்று பவுல் சொல்கிறேன். அப்போ அதை கொண்டு வரதுக்காக இருக்குன்னு சொன்னால் ஒரு மெய்ப்பனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் அந்த அந்த வேதனை தெரியும். அப்போ அதனால தான் அந்த தாயே இல்லாட்டி அங்கே சபையும் இருக்காது. அப்போ தாயே இல்லாட்டி பிள்ளைகள் என்னென்னக்கு இப்படியே அலைஞ்சு திரிவாங்க எல்லா இடத்துலையும். எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஒரு ஆள் இல்லை, உடுப்பு துவைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அந்த பிள்ளைகளை அரவணைக்காத அன்பு பாராட்ட ஒருத்தர் இல்லை, தாய் இல்லை தானே. விளக்கு தானே சொல்றேன், தாய் இல்லை தானே. அப்ப தாய் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? ஒன்று தாய் மரிச்சிருக்கணும், இல்லை தாய் விட்டுட்டு வேற எங்கேயா இருக்கணும், இல்லாட்டி இந்த தாயை வந்து தள்ளி விட்டுருக்கோம். பிள்ளைகள் தாயை தள்ளி விட்டுருக்கும். அப்ப அந்த தாயை கண்டுபிடிக்க வேணுமெண்டா, அந்த தாயோட அன்பு வேணுமெண்டா, அந்த தாயோட அரவணைப்பு வேணுமெண்டா, மீண்டும் அவங்க என்ன செய்யணும்? அந்த தாய் எங்க இருக்கோ அதை தேடி போவோம். அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம், அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாம் தேடி போகும் பொழுது தேவன் எல்லாத்தையும் அது மீண்டும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால எங்களுக்கு இந்த வர்ற ஆராதனைகள், இந்த கன்வென்ஷனுக்காக, இந்த கூட்டங்களுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமே, விளங்குதா? ஒரு சில பேர் இந்த ஆராதனைக்காக தங்களை சரீர முயற்சியில அநேக காரியங்களை செய்யறாங்க. அவங்களுக்கு அதை இன்னொருவருக்கு அதை செய்ய முடியாது. அவங்களுக்கு ஜெபிக்க மட்டும்தான் முடியும். அந்த ஜெபத்தை ஒருவர் செய்யுங்க. அல்லேலூயா. இதுல நீங்க இந்த இடத்துக்கு வராட்டியும் நீங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த ஆராதனைக்கு, இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மன்னார் பிரதேசத்துல ஒரு ஐக்கிய ஆராதனை நாங்கள் செய்யறோம்னு சொன்னா அது எவ்வளவோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம், அவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு காரியம். ஆனா தூதனை கலக்கிற தூதன் வராட்டியும் இயேசு கிறிஸ்து அங்க வருவார். அவர் வருவார். அவன் 38 வருஷமா இருந்தா, ஆனா 38 வருஷமா இருக்கிறத தேவன் கண்டார். அந்த 2000 பேருக்குள்ள அந்த ஒருவனைத்தான் அவர் சுகமாக்கும்படியா அவர் வந்தார். ஆமென். இந்த மன்னார் பிரதேசத்தில் லட்சக்கணக்கான சாவன ஜனங்கள் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அந்த ஒரு சிறு மனுஷனுக்காக, அந்த ஒரு நபருக்காக தேவன் கடந்து வருவதற்குள்ள இந்த சிறு மனவாட்டி கூட்டத்துக்காக அவர் ஏன் சொல்லுங்க, வலது பக்கத்துல அந்த மனவாட்டியோட தேவை என்னதுன்னு சொல்லி அவர் அறிந்த தேவனாயிருக்கார். ஆமீன். ஏன்னா மனவாட்டியை தானே அவர் பார்க்கிறார், பார்த்தாலே கேட்டோம், மனவாட்டியை தான் அவர் பார்க்கிறார். அப்ப மனவாட்டியோட தேவை என்ன, அந்த அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அவன் மேல கீறு போட்டிருந்தாலும் அந்த கணவனுக்கு மனைவி என்ன எழுதியிருப்பான்னு அவர் புரிஞ்சு கொள்றதுல தேவன் எங்களை புரிஞ்சு கொள்றவரா இருக்கு. விளங்குதா? அப்ப அதனால ஒரு ஜபத்துல தாங்குங்க. ஒரு சில பேர் வந்து பணத்தால் ஒத்தாசை செய்வாங்க, சில பேர் சரீர முயற்சி இருக்கிறது. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் வந்து சில காரியங்கள் சரீர முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா சந்தோஷமாக தேவனுக்காக நாங்கள் செய்யணும். அப்பொழுதுதான் எங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால இந்த கூட்டங்களுக்காக பிரதர் சொன்னது போல 20, 21, 22, 23 இருக்கிறது. தொடர்ந்து நீங்க அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஜெபத்திலே ஜெபிச்சு கொண்டே இருங்க. அந்த காரியத்துக்காக உண்மையாவே அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏண்டா என்ன குறை இருந்தாலும் குறையை நீக்கக்கூடியவர் அவர் அங்க வருவார். திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிற வேளையில இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தபடினால அவர் அந்த குறைவை நிறைவாக்குனார். அப்ப உங்களோட கன்வென்ஷனுக்கு, உங்களோட ஆராதனைக்கு நீங்க அவரை அழைக்கிறீங்களா? எங்க அழைக்கிறவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். அழைக்கிறீங்களா? அழைச்சா குறைவு நிறைவாக்கப்படும் நிச்சயமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வரைந்தென்றோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தென்றோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவாய் இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தோ, என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தோ, என்னை மோற்றுமோ புவித்தேனே, ஏற்று என்னை நடத்துவீரே சோத்திரம். என்னை மோற்றுமோ புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தோ, என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீர் உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அங்கே குறைவை காண்பதில்லை என்று சொன்னார். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய கூடாரம், நம்முடைய சரீரம் நம்முடைய ஆலயமாக இருக்கிறது. தேவன் அங்கே அதை விசாரிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாமே நம்மை விட்டு அகன்று போகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடானது நம்மை அங்கே தேவனுக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடியதாக, இன்னும் தேவனுக்குட்டே கட்டே நெருங்கி சேரத்தக்கதாக, அது எங்களுக்கு புதிய பலன் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வீரியம் அடைந்ததான ஒரு திராட்சரசத்தை பருகிறது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நாங்கள் நன்றியோடு கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவன் தந்திருக்கிறதான எல்லா விதமான உன்னத ஆசீர்வாதங்களுக்காகவும், அவர் தருகிறதான நாங்கள் சோர்ந்து போற வேளையில் எல்லாம் அவர் எங்களை சத்துவப்படுத்தி எங்களை பலன் கொடுத்து, ஆண்டவர் எங்களை உயர எழும்பி பழக்கத்தக்கதாக அவர் மீண்டும் ஒரு வாழ வயதை போல கொண்டு வாருது. அது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சோத்திரம் 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 சோத்திரம். நாங்கள் செய்ய போறதான ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி எங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகும்படியாக, கோணலானவைகள் எல்லாத்தையும் அங்கு நேராக்கும்படியாக, பள்ளங்கள் எல்லாத்தையும் அங்கே சமமாக்கும்படியாக, தேவன் தம்முடைய தூதனை எங்களுக்கு முன்பாக அனுப்பும்படியாக, எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வெற்றி அடைய செய்யும்படியாக வருகிறதான எல்லா ஆராதனைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி அம்புகளாக பாவிக்கும்படியாக அவர் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி அம்புகளாக அவர் மாற்றுகிறார் சொல்வது போல, இந்த ஆராதனைகளிலே தேவனுடைய தாசர்களை அவர் தேவனுடைய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி அக்கினிமயமான வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை ஜீவனுடையவர்களாய் மாற்றும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய தாசர்கள் பேசும் பொழுது அது தேவன் பேசுகிற விதமாகவே
கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி தேவன் அந்த ஆராதனைகளை நிச்சயமாய் அவர் அசைவாடும்படியாக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமை தேவனுக்கு செலுத்தி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. துதித்தலில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. துதித்ததினாலே அங்கே எரிகோவின் கோட்டை விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவனமாக தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லப்படுகிறது. ஆமென். பாருங்க, நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போகத்தக்கதா. பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடும் பொழுது அவருடைய கட்டுகள் அங்கே சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்து கீழே விடத்தக்கதா, அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வரத்தக்கதாக தேவனுடைய ஜனம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை ஸ்தோத்தரியாமல் நமஸ்கரியாமல் இருந்து அவருடைய இருதயம் அங்கே கல்லானது போல, அவருடைய சிந்தனையினால வீணரானார்கள் போல நாங்கள் வீணராகாதபடிக்கு தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க தேவனை மகிமைப்படுத்த அவர் அந்த செக்கேனா மகிமையோடு அப்படியே சாலமோன் ஆலயத்தில் இறங்கினது போல நம்முடைய ஜனங்கள் மத்தியில் அவர் எப்பொழுதும் இறங்குகிறவராயிருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தாவே, ஆண்டவரே, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணுவார்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமாக முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக நின்று செய்கிறதான ஒரு தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு நெகேமியா ஆரம்பித்தார், எஸ்தரா ஆரம்பித்தார். கர்த்தாவே, அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தாவே, ஆனால் கர்த்தாவே, அது எல்லாமே தேவன் அங்கே தேவனுடைய திட்டத்தின்படி அது ஆரம்பிக்கப்பட்டது. தேவனுடைய மனிதர்கள் அங்கே வருமட்டும் அந்த இடம் பாழாக்கப்படும். அந்த இடம் அங்கே 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 மதில்கள் இடிந்ததாக இருக்கும், எல்லாமே பாழாக்க விட்டதாக இருக்கும். ஆனால் அந்த தேவனுடைய சரியான மனிதர்கள் வரும் பொழுதுதான் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது பெருமூச்சு விட்டு அவர்கள் சாப்பிடாமல், ஆண்டவரே, அவர்கள் முகம் வாடுகிறது. எதற்காக முகம் வாடுகிறது? என்னுடைய நகரம், என்னுடைய தேசம், என்னுடைய தேவனுடைய ஆலயம் இப்படியாக கிடக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்ட பொழுது கர்த்தாவே, அதை மீண்டுமாக கட்டி எழுப்புறதுக்காக அந்த ராஜாவுடைய கண்களை தயக்கடைக்க பண்ணி கர்த்தாவே, இவண்ணமாக தேவனுடைய மனுஷர்களை தேவனுடைய காரியத்துக்காக நீர் உபயோகித்தது போல கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்துக்களை கர்த்தாவே ஒரு காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய ஒத்தாசையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தாவே, எல்லா உதவிகளும் எங்களுடைய ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலே எனக்கு தயவு இருக்கிறது, அந்த இடத்திலே ஆசீர்வாதம் இருக்கு, அந்த இடத்திலே ஒத்தாசை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஆண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறது போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேளையிலே தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆரம்ப ஆராதனையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடினால ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களிடத்தில் நீர் வரும் பொழுது கர்த்தாவே, உலகமானது ஆண்டவரே கலங்க முடியாமல் இருந்தாலும் கலக்கிற நீர் தூதனை அனுப்புகிறீர். கர்த்தாவே, தூதன் வர தாமதிக்கிற வேளையிலே நீரே மனுஷகுமாரனாக வந்து கர்த்தாவே, ஓ கர்த்தாவே, நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஆண்டவரே, நீ அந்த ஆண்டவரே இடத்திலே நீ தேவனுக்காக கிரியை செய்ய விரும்புகிறாயா? நீ தேவனுக்காக ஜீவிக்க விரும்புகிறாயா? உன் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட நீ விரும்புகிறாயா? உன்னுடைய இருதயத்திற்கு சோர்வெல்லாம் எடுத்து போட நீ விரும்புகிறாயா என்று சொல்லி கர்த்தாவே, ஆண்டவரே, கரத்தை பிடித்து கர்த்தாவே, அது எத்தனை வருஷமானால் 38 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமானாலும் அதை எழும்பி சுகமடைந்து ஆண்டவரே ஆரோக்கியமாக்க உம்மால முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே, உம்மை நம்பித்தான் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போக முடியாய், எங்களுக்காக நிற்கும்படியாக இஸ்ரவேலில் தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவாறு சொன்னது போல கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை நாங்கள் உம்மை துணையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செய்யப்படுற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே, அது பண விஷயமா இருந்தாலும் சரீர உதவியா இருந்தாலும் சகோதர சிநேகமாக இருந்தாலும் எல்லா காரியத்தை நீர் எங்களுக்காக ஆசீர்வதித்து எங்களுக்காக ஒத்தாசை செய்ய முடியாய் வார்த்தை எங்களோடு கொண்டு ஒவ்வொருத்தரையும் இணைக்கிறதாக இனம் இனத்தோடு ஆண்டவரை சேரும் ஒரே பறவையான ஒரு கூட்டம்
அது ஒன்றாகவே இருக்கும் என்று சொல்றது போல ஆண்டவரே உண்மையான வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கிற ஜனங்களை எங்களோடு கொண்டாந்து இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, போக்குவரத்து அறியாத மனுஷன் இந்த ஜனத்தை நான் எப்படி ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் சாலமோன் ஜெபித்தது போல கர்த்தாவே, இந்த இடத்திலேயும் ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை எவ்வளமாக நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் யோசித்தாலும் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிற எங்களோட தூதன் ஆண்டவரே நீர் அனுப்பியிருக்கிறபடினால எங்களுக்காக நீர் அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற தாசர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும் ஐயா. அவருடைய பிரயாணங்களை கூட இருக்கணும் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும் ஐயா. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தாவே. இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருக்கு. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் வந்து நீர் ஆசீர்வதித்தபடினாலும் வார்த்தையின் மன்னாவினால் நீர் அவர்களை போஷித்தபடினாலும் அவருடைய பலவீனங்களை நீக்கினபடினாலும் அவருடைய கட்டுகளை உடைத்தெறிந்தபடினாலும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும். மீண்டுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மீண்டுமாய் ஒன்று கூட மட்டும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூடரும் வழி நடத்தும் பிரயாணங்களை கூடரும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஆமென். Praise God. Praise God. Praise God.